Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நாளை அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகிறது. அது அதிமுக உள்ள வருகிறதா அல்லது விசிக உள்ள வருகிறதாங்கிற வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட உறுதியாகவே சொல்லப்படுது. அதாவது அதிமுக வெளியேறும், அதிமுகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது, விசிக உள்ள போக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. இது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். அதே மாதிரி விஜயை சந்தித்த RSS மாணவ அமைப்பு ABVPயை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க சொன்ன விஷயங்கிறது PM ஸ்ரீ திட்டம் வர்றதுக்கு அவங்க ஆலோசனைகள் நடத்திட்டு இருக்காங்க, ஆலோசனை நடத்தி அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அரசு சொல்லுதுன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது அடுத்த கட்ட பரபரப்பை தமிழ்நாட்டில் பற்ற வச்சிருக்கு. இது குறித்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கான முதல் பரபரப்பு நாளைய தினம் அமைச்சரவை விரிவாக்கம் விஜய் பண்ண போறாரு அப்படின்றதுதான். இன்னைக்கு இரவு ஆளுநர் தமிழ்நாடு வராரு கேரளால இருந்து. அதனால எதுக்கு வராரு அப்படின்னா நாளைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் இல்லையா, அதனால அதை ஒட்டி தான் கவர்னர் வராரு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்காக அதிகம் உழைக்கிறது ஆளுநராக தான் இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் இங்க வராரு, அங்க போறாரு, அங்க இருந்து இங்க வராரு, நிம்மதியும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க. எலெக்ஷன் டைம்னா எல்லா கவர்னர் அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்ப நாளைக்கு இந்த அமைச்சர் விரிவாக்கம் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விவாதம் என்பது எழுந்திருக்கு. இன்னைக்கே ஆதவ் அர்ஜுனா அதுக்கான ஹிண்டை கொடுத்தார். என்ன அப்படின்னா காங்கிரஸ், விசிக, IUML போன்ற கட்சிகள் எங்களோட சேரணும் அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுத்திருந்தாரு. அதுக்கு நம்ம பேசுற டைம் வரைக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா ஆதவோட அழைப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல இருந்து நாங்கள் ஆலோசிச்சு முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். இது வரைக்கும் பெருசா அவர்கிட்ட உறுதியான முடிவு எதுவும் வரல. திமுக கூட்டணியிலே தொடர்றோமா இல்லை தாவைக்காவோட போய் ஜாயின் பண்றோமான்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு ஒன்றும் விசிகல் இருந்து வரல. அதே மாதிரி IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளை காலைல தான் ஆலோசனை கூட்டத்தை வச்சிருக்காங்க காதர் மொய்தீன் தலைமையில, தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில. அப்போதான் ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறதா சொல்றாங்க, அமைச்சரவையில் பங்கேற்கலாமா வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ நாளை காலையில தான் அவங்க ஆலோசனை பண்றாங்க அப்படின்னா நாளை காலையில எத்தனை பேர் தான் அபிஷியலா அமைச்சர்களா பதவியேற்றுக்க போறாங்க அப்படின்ற நம்பர்ஸே குழப்பமா தான் இருக்கு. தாவேக்காவோட கணக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல 2 பேர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அப்புறம் விசிகால் இருந்து ஒருத்தர், அப்புறம் IUML இருந்து ஒருத்தர் அப்படின்ற ஒரு 4 புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன இதுல எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா விசிகால் இருந்து திருமாவளவனே அமைச்சராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதுக்கு ஃபர்ஸ்ட் திருமாவளவன் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா திருச்சி கிழக்குல நின்று போட்டி போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமாவளவன் உடனடியா எம்எல்ஏ ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு அமைச்சராக கூட பதவி ஏற்றுக்கிட்டு 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆயிடலாம். அமைச்சர் மட்டும் இல்ல, மேபி திருமாவை டெப்டி சிஎம் கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அது ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும் அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும் போதுதான் அதிமுகவோட CV சண்முகமணிக்கு விஜய் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அதை நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் திருமாவளவன் இதை கிளியர் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா திருமாவுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே கணிச்சிட்டாரு தொங்கு சட்டசபை தான் வரும், அதனாலதான் அவர் காட்டுமன்னார் கோவிலை சூஸ் பண்ணாரு. ஆனா திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் பின்வாங்கினாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. இப்ப திரும்ப நினைத்தபடி தொங்கு சட்டசபையும் வந்துருச்சு. அப்போ இப்போ அவர் ரொம்ப காலமாக முன்வைக்கக்கூடிய முழக்கம் ஆட்சியில் பங்கு. இப்போ அதற்கான வாய்ப்புகள் தானா வாசல் வரைக்கும் நிக்குது. ஆதவ் அர்ஜுனா இவரது சிஷியன்கிற முறையில போயிட்டு அங்க அழைப்பு கொடுக்கிறாரு. விஜயும் விசிக கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. இடதுசாரிகள் வந்தா நல்லா இருக்கும் ஆசைப்படுறாரு. இடதுசாரிகள் வரதுக்கான வாய்ப்பு இல்ல, அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க, அவங்க ஸ்டாண்ட்ல வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. IUML நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஆலோசனை நாளைக்கு தான் போடுறாங்க. சோ அப்ப இது ஒரு கிளியர் கட்டா இதுல தெரியுது. இதுல திரும்ப என்ன பண்ண போகிறாருங்கிறதா முக்கியமான கேள்வி. திருச்சி கிழக்குல நிக்க போகிறாரா? திருச்சி கிழக்குல என்னாருன்னா MP ராஜினாமா பண்ண போகிறாரா? MP ராஜினாமா பண்ணாருன்னா இவருக்கு துணை முதல்வர் தரப்படுமானா துணை முதல்வருக்கான வாய்ப்புங்கிறது கம்மி. தாவேக ஆட்சியில துணை முதல்வருங்கிற ஒரு இதே அவங்க கிரியேட் பண்ணல. ஆமா, அதுக்கான ஐடியாவே அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அது சிக்கல தரும். 2 MLA இவங்களுக்கு தரதா, 5 MLA தரதா? விஜய் கட்சியில இன்னும் பெரிய குமுறெல்லாம் போயிட்டு இருக்கு. அது நம்ம இன்னும் வெளில வரல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா விஜயனுடைய தீவிர ரசிகர்களா இருந்த யாருக்குமே பெரிய அளவுல அமைச்சரவையில இடம் தரல அப்படிங்கிற ஒரு புகார் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கு. நம்ம எத்தனை வருஷம் இருந்தோம், நேர்த்தி வந்தவங்க எல்லாம் முக்கியத்துறையில உட்கார வச்சுட்டாங்க, நம்மள என்ன தலைவர் கண்டுக்கல, நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லாத காலத்துல இருந்து ஒரு பின்னாடில இருந்து பயணிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குமுறல் இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறப்ப
தான் இப்ப திருமா என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு பார்க்கணும். திருமா நீங்க சொல்ற மாதிரி திருமா வந்து ரிசைன் பண்ண வந்தாருன்னா அதிகபட்சம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். 4-5 இலாக்காக்கள் கூட பாக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா திருமா வந்து அந்த முடிவை நோக்கி நகர்வாரா? ஏன்னா திருமா நகர்ந்தால் கட்சிக்குள்ள பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடும். பொது வெளியில அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசுக்கோ அல்லது காங்கிரஸ்ல இருந்து வந்த ஜோதிமணிக்கோ அமைச்சரவை தந்தால் கட்சியில இருக்க மற்றவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும், குழுக்களாக பிரச்சனை வரும். ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்த ஷானவாஸ் வந்து தனது ட்விட்டர் பக்கத்துல இருந்து பிசிகே பொறுப்பு இதெல்லாம் எடுத்துட்டாரு. வெறுமனே அது மட்டும் தான் இருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பனையூர் பாபு அதிருப்தியில் இருக்காரு, பிரச்சாரத்துக்கு கூட அவர் போகல இந்த தேர்தலில். இப்போ இவங்க 2 பேரும் வெவ்வேறு கூடாரங்களுக்கு நகரலாம்ங்கிற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் நம்ம சோதிக்கணும். ஆனா அதை நோக்கி நகர்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் திரும்ப பேசின பல நிகழ்ச்சிகள்லையும் கூட்டங்கள்லையும் ஷானவாஸ் பங்கேற்காதது குறிப்பிடத்தக்கது. நீங்க பாத்தீங்கன்னா கூட்டங்கள்ல பெரிய அளவுல அவர் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்காரு, அல்லது அதை பற்றிய கருத்துகள் போடுவார். இப்ப அந்த கருத்துகளோ அல்லது விஜய் விமர்சிக்கிறதோ ஒரு பதிவுல வரது ஆக்டிவா இல்ல சோசியல் மீடியால. ஊடகங்களால உருவான ஒருத்தர் ஊடகங்கள் இல்லாம இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. சோ அதுவும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்னா இருக்கு. சோ இப்ப இதையெல்லாம் தாண்டி திரும்ப அந்த முடிவுக்கு வரணும். ஆனா அந்த முடிவை எப்படி அறிவிக்க போகிறார், அல்லது அங்க போயிட்டாருனாலே திமுகவுடனான உறவுங்கிறது துண்டிக்கப்பட்டுரும்ல, திமுகவோட இருக்க போறது இல்லைங்கிறது முடிவாயிடும். அதை திமுக எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம். இப்ப ஏன் வந்து இவ்வளவு வலியுறுத்தி வற்புறுத்தி விசிக கூட்டணிக்கு வரணும்னு கூப்பிடுறாங்கன்னா வெறுமனே ஆதவர்ஜனா மட்டும் அது காரணம் கிடையாது. பின்னாடி தாவேக்காவே வேற ஒரு திட்டம் போடுறாங்க. என்னன்னா திருமாவை தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற செய்ததன் மூலம் திமுகவுக்கான கவுண்டர் தர முடியும். அவங்க இப்ப திரும்ப அமைச்சரவையில் வராருனாலே திருச்சி கிழக்குல நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அங்க எதிர்த்து அன்பில் மகேஷ் போட்டிடுறாருன்னு வச்சுங்க, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இது வரைக்கும் திமுக தலித்துகளுக்கான அமைப்பு நாங்க தான், அது விசிகாலாம் பாருங்க என்னுடைய சகோதரர் திரும்ப அப்படின்லாம் திமுக அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப நேரடியா நிறுத்துறதன் மூலமாக அங்க ஒரு பிளவை சந்திக்க முடியும். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்ப திமுக வந்து நேரடியா நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆமா, நிறுத்த தானே செய்வாங்க. தேர்தல் அரசியல் அதானே பண்ணுவாங்க. தேர்தல் அரசியல் பண்ணுவாங்க. நிறுத்தினாங்க அப்படின்னா எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு தலித் கேண்டிடேட்டுக்கு அகைன்ஸ்டா திமுக கேண்டிடேட்டை போட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து தாவேக பேச வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுவும் கூட திமுக ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஏன்னா இப்போ பொது தொகுதியில நாங்க ஒரு நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க வச்சுங்களேன். அதையும் தாண்டி திரும்ப எதற்கு தேவைப்படுகிறார் தாவேக்காவுக்கு அப்படின்னா, இப்ப வலுவான வாதங்களை வைக்கக்கூடிய ஆட்கள் தாவேக்கால இல்ல, வெறுமனே ரசிக மனப்பான்மையில இருக்காங்க, அல்லது ஆதவர்ஜுனா மாதிரி காரசாரமா பேசக்கூடிய அமைச்சர்களா இருக்காங்களே ஒழிஞ்சு தர்க்க ரீதியா அதை எப்படி எடுத்துட்டு போறது, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட எப்படி பேசுறதுங்கிறது அங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. இப்ப ராஜ்மோகன் மாதிரியான ஒரு சிலரை நீங்க சொல்லலாம், மற்றபடி பெரும்பாலும் குறைவா தான் இருக்காங்க. அப்போ அதற்கேற்ற சரியான நபராக திரும்ப இருப்பாரு. சட்டசபையில உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல திரும்ப நம்ம முன்வைக்கலாம். அப்புறம் அமைச்சரவையில வந்தா அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்தால வரும். அப்போ இத்தனை நாளா இருந்தது பொய்ன்னு நம்ம சொல்லிடலாம். இவங்க வாக்கு வங்கிக்காக தான் திரும்ப கூட கூட்டணியில இருந்தாங்க, இவங்க வந்து தலித்துகளுக்கான உண்மையான அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய இடத்துல எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடலாங்கிறது தான் தாவேக்காவினுடைய கணக்கா இருக்கு. இதை தெரிந்து கொண்டு ஈல்டாக போகிறாங்களா, அல்லது திரும்ப அவர் வைத்த கோஷம் அதன் அடிப்படையில் நாங்க இயங்குறோம் அப்படின்னு தாவேக்காவோட அணி சேர போகிறாரா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி. திமுக ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட டிகே செல்வன் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் நிச்சயமா வந்து திமுக விட்டு வெளில போக மாட்டார் அப்படின்றத ஒரு உறுதியா நம்புறாரு. அந்த நம்பிக்கையில சொன்னாங்க. கண்டிப்பா காங்கிரஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமாவளவன் வந்து இது வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு தான் பல ஆண்டுகளை திமுகவோட பயணிச்சாரு. இப்ப இந்த ஒரு அதிகாரத்துக்காண்டி திருமா வந்து போக மாட்டாருன்னு நம்பிக்கையில திமுக காரங்க இருக்காங்க. ஆனா விசிகாக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக எங்களை உரிய முறையில் அங்கீகாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அதை கூட்டு வெளில போக போகிறோம். அதாவது திமுக ஆட்சியில் வந்து எங்களுக்கு ஒரு வாரியம் கூட எங்களுக்கு கொடுக்கல, பல வாரியங்கள் வந்து தமிழக அரசில் இருக்குது, ஒரு வாரிய பதவி கூட விசிக கூட்டு கொடுக்கல. அது மாதிரி எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை, எங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன் வந்து திமுக வந்து அரசியல் ரீதியாக பெருசாக எங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் விசிக தலைமையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விசிக தொண்டர்கள் இடத்துல பெருசாக எழுந்திருக்கு. அந்த தொண்டர்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளோட தலைவருக்கு இப்போ அதிகாரம் வேணும், அதிகாரம் வந்தாதான் கட்சி ரீதியாகவும் சரி அவரோட அரசியல் ரீதியாகவும் சரி கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்ன்றது தான் அவங்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. அந்த எண்ண ஓட்டத்தின்படி தான் திருமாவளவன் வந்து திமுக இருந்து வெளியில வந்து தாவேக்காவோட ஜாயின் பண்ணி ஒரு அமைச்சர் பதவி ஏத்துக்க தயாராயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா திருமாக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலான காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா பல அரசியல் களத்தை பார்த்தவர், பல அரசியல் மேடைகளை, பல அரசியல் சோதனைகளை சந்திச்சவர் தான் திருமாவளவன். இப்போ இந்த டைம்ல வந்து நம்மளோட கொள்கை பக்கமா இருக்கக்கூடிய திமுக பக்கம் நிக்கிறதா, இல்ல நமக்கு முதல் முறை அதிகாரம் வருது அந்த அதிகாரத்தை நோக்கி போறதா, அதிகாரத்தை நோக்கி போய்
கட்சியை இன்னொரு பெரிய ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போறதா அப்படின்ற ஒரு போட்டியில வந்து திருமாவளவன் வந்து நிச்சயமா அதிகாரத்தை நோக்கி தான் மூவ் பண்ணுவாரு. அதனால தாவேகா அமைச்சரவையில திருமாவளவன் இடம்பெறுவது உறுதி அப்படின்ற நம்பிக்கையோட விசிகவினர் இருக்காங்க. ஆனா இன்னும் திருமாவளவனோட மௌனம் வந்து பல பதில்களை சொல்றது, பல கேள்விகள் எழுப்புன்னு தான் சொல்லணும். நமக்கு திருமாவளவன் தான் ஆர்எஸ்எஸ் பிள்ளை விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு. ஆமா, அப்ப ஆதரவு தந்தப்ப கூட எல்லாம் கேட்டாங்க, அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்றீங்க, எப்படி ஆதரவு தருவீங்க, நான் சொன்னது இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அமைச்சரவையில் இடம்பெறும் போகும்பொழுது இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாருங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி எழுந்துச்சு? திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் விழுந்துச்சு, அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விழுந்துச்சு. மக்கள் மேண்டேட்டை நீங்க திருடுற மாதிரி இந்த வேலைகள் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு எதிர்த்தாங்க. இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா திமுகவுக்கு கூட்டணியில இருந்தது முக்கியமான ஒரு பங்காளியா இருந்தது விசிக. திமுக முதல்வர், அதாவது ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில விசிகாவுக்கு விழுந்த வாக்குகள் அந்த அடிப்படையில் 2 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க. இப்ப இந்த 2 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் மோசமானவர், அவர் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன விஜயோட சேர்ந்து அணி சேர்ந்து அமைச்சரானா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிற தவறுன்னா அப்புறம் அதே கூட்டணி தாவேகா விசிக வைக்கிறது தவறு தானே? ஏன்னா திமுக கூட்டணியில இருந்து 2 எம்எல்ஏக்கள் வாங்கிட்டு அங்க போகும் பொழுது அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த போகிறோம், எப்படி திரும்ப நியாயப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, வெளியில இருந்து ஆதரவு தரும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையே வந்து ஆட்சியில பங்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ற எல்லா தப்புக்கும் நம்ம பொறுப்பேற்கணும், அது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு. அந்த வகையில அவங்களுக்கும் பிளஸ் தான், அதிகாரம் வருது அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரேன். இப்ப திரும்ப இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு, நைட்டோ நாளைக்கோ வெளியிடுவார்னு வச்சுங்களேன். இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வீடியோ வெளியேற நேரத்தில் கூட வந்துடும். இதை தாண்டி அதிமுக பதட்டத்தில் இருக்கு. அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அதிமுக, நாங்க யூட்டர்ன் போட்டு சேர் எல்லாம் கொடுத்தது உங்களுக்காக தானே, இப்படி கழட்டி விட்டீங்களே தளபதி அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களாம். இப்ப ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா முற்போக்கு முகம் வேணும் அப்படின்னா இந்த அணிகளோட இருந்தாதான் முற்போக்கு முகம் கிடைக்கும். பிசிக, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் இப்படி இருந்தாதான் முற்போக்கு முகம், முற்போக்கு அடையாளம்ங்கிறது ஒரு ஆட்சிக்கு கிடைக்கும். இப்ப இது அப்படியே வந்து அதிமுக பிளவுபட்ட ஒரு அணி வந்தா இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி வைத்த வாதம். எந்த காரணத்தை முன்னிட்டு உங்களை உள்ள கொண்டு வராதீங்க, ஆமா அவர் அமைச்சரவையில வந்துட்டா நம்ம வந்து பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், மத்திய அரசு பல நெருக்கடிகள் கொடுக்கும், அதற்கும் நம்ம வந்து இலக்காக நேரிடும், அல்லது மத்திய அரசு அவங்க மூலமா நமக்கு கட்சிக்குள்ளேயும் ஆட்சியிலும் சில வில்லங்க வெடிகளை வைக்க வாய்ப்பு இருக்கு, வேணாம் ஆரம்பத்திலே கிள்ளிடலாம், நம்ம இவங்களோட பயணிச்சிடலாம் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகங்கிறது 30 இருக்கு கூட இருந்தாலும் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் நாளைக்கு சட்டசபையில ஒரு பிரச்சனை வருது, இல்லன்னா நீதிமன்றம் போயிட்டு 25 பேர் பதவி நீக்கம் பண்ணா மறுபடியும் நம்ம பிரச்சனைல வந்து நிக்கணும் அப்படிங்கிறது தாவேகா தரப்பினுடைய வாதமா இருக்கு. அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா தாவேகா பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட எம்எல்ஏ பதவியே அவங்களுக்கு நிச்சயம் இல்லாம தான் இருக்கு. இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கோர்ட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்ல வந்து அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் பண்ணப்படுவாங்க. மீண்டும் விஜய்க்கு ஒரு சிக்கல் வரும். ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னா அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸை வந்து தாவேகாவால் ஏத்துக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆரம்பத்துல 5 அமைச்சர்கள் பதவி வேணும்னாங்களா, அப்ப வந்து 5 8 ஆச்சு. 8 அமைச்சர்கள் மட்டும் அதிமுக சண்முகம் டீம் கேட்காம பல வாரிய பதவிகளையும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. ஸோ அத்தனை டிமாண்டுகளை வச்சு தாவேகாவால் பெருசா ஏத்துக்க முடியல. அப்போ இறுதியா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நாளைக்கு அந்த அமைச்சர் விரிவாக்கத்தில் நிச்சயமா அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சில பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. அதற்கு விஜய் என்ன செக் பாயிண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அதிமுக அமைச்சர்கள் யாரும் இடம் போட போறதில்ல, நாளைக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ண சொல்லுங்க, எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பை எலெக்ஷன் வரும் இல்லையா, பை எலெக்ஷன்ல நம்மளோட விசில் சின்னத்துல நின்று அவங்களை ஜெயிச்சு வரட்டும், ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அமைச்சராக்கலான்ற ஒரு முடிவு கொண்டார் போல விஜய். ஏன்னா அப்பதான் அதிமுக இருந்து இவர் வந்து மேண்டேட் எடுத்து இவர் பக்கம் வந்து பண்ணா குதிரைபுரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உண்மையாயிடும். அப்படி குதிரைபுரம் நடந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே தினகரன்லாம் சிபிஐ பக்கம் போறதை சொல்லிருக்காங்க இல்லையா, அதை தேவையில்லாத தலைவலியை கொடுத்துரும். அதனால மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு அவங்கள பை எலெக்ஷன்ல போட்டி போட வச்சு தாவேக சின்னத்திலே நிப்பாட்டி ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அமைச்சராக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்திருக்காரு. அதிமுகவோட எதிர்காலம் அதுக்காக நாங்க போராடுறோம், அதுக்காக வெளில வந்திருக்கோம்னு சொல்றவங்களை போயிட்டு விசில் நிப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்படிதான் நிலைமை வந்தது. அதனாலதான் அவங்க வந்து அதிர்ச்சிட்டு இருக்காங்க.
நாங்க என்ன உங்களை நம்பி நாங்க வந்து உடைச்சிட்டு வந்து உங்களுக்கு அசம்பிளியில் ஆதரவு ஓட்டு போட்டோம், இப்ப இப்படி கவுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்றாங்க. எஸ்பி வேலுமணி டீம் வந்து பேசிட்டு இருக்காங்க விஜயோட. கடைசி நேரத்தில் கூட திருப்பங்கள் வரலாம். ஆனா திருப்பங்கள் வந்துச்சுன்னா ஆல்ரெடி கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லியிருக்காங்க, சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை பண்ண வேண்டி வரும் அதிமுக உள்ள வந்து சொல்லுவாரு. இன்னொன்னு திருமாவளவன் தெளிவா சொல்றாரு, அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்னு என்கிட்ட உறுதியளிச்சிருக்காங்கன்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. அப்ப திருமாவளவனுக்கும் தகவல் பாஸ் பண்ணப்பட்டால் தான் இவர் அமைச்சரவையில் இடம் பெறுவார். இதை தாண்டி எதுவும் குட்டி கலாட்டா திட்டம் வச்சிருக்கா தாவேகா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆமா, இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, எப்படி வந்து தாவேகா வந்து திமுகவையும் அதிமுகவையும் ஏத்துக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்ல. ஏன்னா இரண்டு கட்சிகளையும் மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து தாவேகாக்குள்ளேயே போயிட்டு இருக்கின்ற மாதிரி பேசணும் இல்லையா. அப்போ விஜய் எப்படி அதிமுகவுக்கு பதில் அளிச்சாரோ அதே பதில தான் திமுக கூட்டணிக்கு பதில் சொல்லி இருக்கணும். இப்போ முன்னாடி கார்த்தி சிதம்பரம் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, அதிமுக வந்து விஜய் சேர்த்துக்கவே கூடாது, அதிமுகவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொன்ன கார்த்தி சிதம்பரம் தான் இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திமுக மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, திமுக கூட்டணி மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்தமா நிராகரிச்சுதான் விஜய்க்கு வந்து தனிப்பெரும் கட்சியா மக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. திமுக நிராகரிச்சாங்கன்னா விஜய் அங்கீகரிச்சிருக்கணும்ல, அதையும் பண்ணலையே. அப்ப விஜய் நிராகரிச்சாங்கன்னு சொல்லணும். ஆமா, அதுவும் எல்லாமே தொகுதி சபை தான். அதாவது ஒரு பெரிய எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா தான் இருக்காங்க திமுக. அதிமுக அந்த இடத்துக்கு வர முடியலனாலும் வலுவான எதிர்கட்சியா தான் இருக்காங்க. இப்ப அதனால என்ன விஜயோட பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அதே கிளைம் வரும் இல்லையா விஜயை நோக்கி, இந்த மாதிரி திமுக கூட்டணி உடைச்சிட்டு விஜய் வந்து திரும்ப இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டாருன்ற கிளைம் தவிர்க்கிறதுக்காக கூட விஜய் வந்து திருமாவை நீங்க திருச்சி கிழக்குல நின்று நம்ம சின்னத்துல ஜெயிச்சுட்டு வந்தா கூட அமைச்சர் பதவி கொடுக்கலாம் திருமாக்கு. அது அப்படி பண்றாரா? ஏன்னா அதிமுக தான் விஜய் சொன்னார், நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஜெயிச்சு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அதே ஆன்சரை தானே இங்க திமுக கூட்டணிக்கு சொல்லணும். இப்ப திமுக கூட்டணிக்கு உடனடியாக அமைச்சர் பதவி தராரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படின்னா திமுக கூட்டணி மேல மக்களுக்கு அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது விஜய் ஒத்துக்கிறாரா? அதுவும் வாய்ப்பு. ஏன்னா அதிமுக கூட்டணி மேல அதிருப்தி இருக்கிறதுனால தான் நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்குங்கிறது சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல நீங்க விசிக இந்த மாதிரியான கட்சிகள் வாரிய பதவி கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் அவங்களுக்கே உரித்தான ராஜ்யசபால ஒண்ணு கொடுங்கறாங்க, திமுக ஒண்ணு வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. வாய்ப்பு வந்துருச்சு போலயே. அதான் சிவி சண்முகம் காலி ஆவறாருல, இப்ப அவருடைய எம்பி சீட் அங்க காலி ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க, நான் அதுல நிப்பாட்டுறேன், எங்கள்ட்ட தான் அதிக எம்எல்ஏ இருக்காங்க, நிறைய ஓட்டு போட்டவங்களை தேர்ந்தெடுத்துறோம், அதனால எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, 2 அமைச்சரவை போதும், ரொம்ப எல்லாம் நாங்க கேட்கல, 2 மினிஸ்டர் கொடுத்தா போதும். ஒன்னு விஸ்வநாதன் மேலூர், இன்னொன்னு கிள்ளியூர் ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார் தான் தொடக்க காலத்திலேயே திரும்பி 10 வருஷம் திமுக எதிராக, அவருக்கு ஒரு அமைச்சரவை சீட்டு கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 59 வருஷம் கழிச்சு இப்பதான் காங்கிரஸ் வந்து சேரப்போகுது அவங்களோட அமைச்சரவையில் இடம்பெற போகிறது. நீங்க சொல்ற எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, எங்கள்கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 5க்கும் தர வேண்டாம், 2 போதும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து பெருந்தன்மை ஏத்துக்கிட்ட மாதிரி சொல்றீங்க. அவங்களே 5 டிமாண்ட் பண்றீங்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற போகிறது. காங்கிரஸ் காரங்களை உற்சாகத்துல தான் வச்சிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒண்ணு காலியா போகுது தமிழ்நாட்டுல, சண்முகம் ரிசைன் பண்ணிட்டாரு இல்லையா. இப்போ லோக்சபால திருமாவளவன் ஒருவேளை வந்து தாவேக்கால சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சீட்டு ராஜினாமா பண்ண லோக்சபால. இப்போ லோக்சபால இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ லோக்சபால வந்து தாவேக வேட்பாளரை போட்டி போட்டு நிப்பாட்டுவாங்களா, இல்ல அப்பயும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து அதையும் டிமாண்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். நம்ம அதையும் வந்து விசிகா கேட்குமான்னு கேள்வி இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிற இடம் அது, அதை திமுக அப்படி பார்க்கும் அப்படின்னு பல கேள்விகள் அதுல இருக்கு. இன்னும் வரவருக்கு நாட்கள்ல அரசியல் மாற்றங்கள் நிறைய நடக்க போகிறது. அப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நேற்று திடீர்னு ஒரு சந்திப்பு நடந்துச்சு. இது வரைக்கும் ஸ்டாலினோ எடப்பாடியோ முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்குமா அப்படின்னா அது ஆமா. ஏன்னா இந்த இதுல வந்து ஆர்எஸ்எஸ் அணி, ஆர்எஸ்எஸோட மாணவர் அணியா இருக்கக்கூடிய ஏபிவிபி தமிழ்நாட்டில் இதனால இது எந்த லெவல்ல இருந்துச்சு, நம்ம டைஃபி கேட்டிருப்போம், எஸ்எஃப்ஐ எல்லாம் பார்த்துருக்கோம். இவங்க எந்த அளவுல இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியாத விஷயமா இருந்துச்சு. ஆனா அவங்க முதல்வரை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமானது பிஎம்சி திட்டத்தை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு அரசும் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கு. கன்ஃபார்மா சொல்லல, கொண்டு வருவோம்னு சொல்லல, இல்ல ரிஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லல, கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னதே ஒரு ஆபத்துக்குரிய ஒன்னாக எதிர்கட்சிகள்லாம் பார்க்கிறாங்க. அதுக்கு அரசு உரிய விளக்கம் தரணும் அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. இதுல ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கை, கல்வி சிறந்த தமிழ்நாடு இது, நாங்க யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. மறுபுறம் ஏபிவிபியோட மீட்டிங் நடக்குது, சிஎம்ஏ சந்திக்கிறாரு. சிஎம் சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்த காலகட்டத்தில் கூட அவரு கூட பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாரு இல்லையா,
அப்போ கூட அவங்க வந்து பார்க்கல வெளிப்படையா. மேபி நமக்கு தெரியல பார்த்தாங்களா இல்ல, பாஜகவினுடைய அடிமைனே விமர்சிக்கப்பட்டார் எடப்பாடி. அவரே வந்து இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்த்தல வெளிப்படையா. ஆமா, இப்போ வந்து RSS சேர்ந்த ABVP வெளிப்படையா செக்ரட்டரியேட்டுக்கு வந்து சிஎம் விஜய் பார்த்து பேச்சுவார்த்தை பண்றாங்க, PM ஸ்ரீ உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ விஜய் கவர்மெண்டோட நிலைப்பாடு இன்னும் தெளிவா மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற தேவை எழுந்திருக்கு. நீங்க கட் அண்ட் ரைட்டா சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இருமொழி கொள்கைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் PM ஸ்ரீயை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து ராஜ்மோகன் சொல்லல. அப்போ அதை தொடர்ந்து இந்த ABVP சங்கத்தை சேர்ந்த பல பேர் வந்து சிஎம் விஜய் மீட் பண்ணியிருக்காங்க, PM ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வாங்கன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குற தொழில அவங்க வந்து மீட் பண்றாங்க அப்படின்னா, விஜயோட கவர்மெண்ட் வந்து கிளாரிட்டியா மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கு. நிச்சயமா அதை சொல்லணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சொன்னீங்க எடப்பாடி கூட இப்படி பண்ணிருப்பாரான்னு. எடப்பாடி இன்னும் சூப்பரா பண்ணாரு. அதாவது RSS ஊர்வலங்கள்லாம் நடக்கணும்னு அனுமதி கேட்டப்ப முடியாதுன்னு மறுத்துட்டாரு. நீதிமன்றம் சொன்னப்ப கூட அதை போலீஸை வச்சு மறுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்டாலின் ஆட்சி வந்தப்போ கூட 2022 நீதிமன்றமே சொன்னுச்சு, கன்சிடர் பண்ணுங்க, என்னென்ன இருக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்ணி அவங்கள ஊர்வலம் நடத்த அனுமதிங்க. அப்போ வந்து SFI நினைக்கிறேன், இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பேன் பண்ண டைம்ல இவங்க ஊர்வலம் போகணும்னாங்க. அது வந்து பெரிய மத மோதல்கள் நடக்கிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியா மறுத்துட்டுச்சு. அதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்துடுச்சு. போலீஸும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கல. அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள்லாம் போயிட்டு அது வேற விஷயங்கள் நடச்சுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரத்திலையும் தமிழ்நாடு அரசு உறுதியா நின்றுச்சு. ஸோ இப்படி RSSக்கு எதிராக பல காலகட்டங்களில் தமிழக அரசுகள் இது வரைக்கும் யார் யார் முதல்வராக இருந்திருந்தாலும் அவங்களோட நிலைப்பாடு எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருந்தது. இப்போ விஜய் எப்படி நிலைப்பாட்டை எடுக்க போகிறார், புதிய முதல்வர் PM ஸ்ரீ திட்டத்தில் நிலைப்பாடு என்னங்கிறத வச்சு முடிவு நோக்கி நகர்ந்துடலாம். ஆனா இப்ப திருமா அமைச்சர்கள் இடம்பெறாரு, இடதுசாரிகள் இருக்கு அப்படின்னா விஜய் ஆட்டோமேட்டிக்கா PM ஸ்ரீக்கு எதிரான ஒரு முடிவு தான் எடுக்க நேரிடும்ங்கிறது தான் ஒரு கருத்தா இருக்கு. அவர் அதை ஒருவேளை அக்செப்ட் பண்ண இவங்க இருக்க முடியாது, பெரிய நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. சோ அந்த அடிப்படையில இந்த அரசு இப்படிதான் இது வரைக்கும் நடந்தது. பாத்தீங்கன்னா திமுகவை தான் டிட்டோ அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்ப PM ஸ்ரீனா அவங்க எதிர்க்கணும், எதிர்த்தாதான் இங்க ஹீரோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அடிப்படையில எதிர்க்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்னாடி ABVP பாக்குறது, இந்த மாதிரி பூடகமா அமைச்சர் பேசுறது எல்லாமே இதற்கான ஒரு ஹைப் உருவாக்குறது. விஜய் என்ன சொல்வார், விஜய் என்ன சொல்வார் ஹைப் உருவாகிறதுக்கு அப்புறம் விஜய் இல்லன்ட்டாரு அப்படின்னா அது ஒரு நல்ல பேருக்கு எடுத்து கொடுக்கும். இது சம்பந்தமா கூட முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா, பதிவு போட்டிருந்தாரு. இதை பத்தி அரசு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனாலும் அரசு என்ன சொல்லும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அரசு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க வாய்ப்பு இல்லதான். ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அது மிக மோசமான பின்னடைவுகளை அந்த தாவேக அரசு கொடுக்கும். ஏன்னா கூட்டணி கட்சிகளே அதை வந்து எதிர்த்தவங்க தான், எதிர்த்துட்டு இருக்கிறவங்க தான். அப்போ அரசு இது மீறி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இல்லை, அல்லது வேறு வடிவத்தில் எதுவும் பிளான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆல்ரெடியே எதற்காக VCK எல்லாம் போயிட்டு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துற போது அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுனால முதல்வர் சொன்னாரு, அதன் அடிப்படையில் போனோம்னா UML உள்ளிட்ட கட்சிகள்லாம் சொன்னாங்க. அதனாலதான் விஜய் ஆட்சி பிரச்சனை இல்லாம வாக்கெடுப்புலாம் வெற்றி பெற்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு சிக்கல் வருதா, விஜய் ஆட்சியில் அதிமுக இருக்கணுமா இவங்க இருக்கணுமா ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுதா, VCK அமைச்சர்கள் இடம்பெறாதான்னு சிக்கல் வருதா. இந்த நேரத்தில் கரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்படுது. தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தணும், விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கிறப்ப நடந்த ஊழல் குதிரை பேரம் குறித்து ஒரு விழாவாரியான ஒரு விசாரணை நடத்தப்படணும் CBI-யால அப்படின்னு ஒரு விஷயத்த மனு தாக்கல் பண்றாங்க. இப்போ மீண்டும் ஜனாதிபதி ஆட்சி வரணும் அப்படிங்கறத நோக்கி சிலர் வந்து மனு தாக்கல் பண்றாங்கன்னா இங்க அது விஜய் ஆட்சிக்கு சாதகமாக தானே பார்க்கப்படும். இந்த விஜய் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது இந்த ஆட்சி அப்படிங்கறத நோக்கி தான் மக்கள் ஒன்னா அணிதிரள்வாங்க. அதை நோக்கிய திட்டமா இது அப்படிங்கிற கேள்விக்கும் எழுது, அல்லது உண்மையிலே விஜய் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது BJP கேள்விப்பட்டிருப்போம், BJP பார்ட்டி என்ன கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளவு நேரம் அதானே பேசிட்டு இருந்தோம். BJP தெரியும் எல்லாத்துக்கும். சரி, அதே மாதிரி CJP கேள்விப்பட்டிருக்கீங்களா? CJP, ஆமா, பிக்கு அப்புறம் CJP. அது CJPனா என்னன்னு தெரியுமா? இப்போ அது ஆன்லைன்ல ட்ரெண்டா போயிட்டு தெரியும். சொல்லிட்டேன்னா நீங்க இவ்வளவு தடவை இது பண்றது வீணா படுப்பேன், நான் உங்ககிட்ட பில்டப் வீணா படுப்பேன். சொல்லுங்க பாப்போம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரெக்ட், அதுல இருக்கீங்களா நீங்க? ஆமா, நான் தான் ஆரம்பிச்ச ஃபவுண்டிங் மெம்பரே நான் தாங்க. அது என்னன்னா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு அரசியல் களமா இப்ப இளைஞர்கள்லாம் மாத்திருக்காங்க. சமீபத்தில் அரசியல் அப்படித்தானே இருக்கு, அதுன்னு தனியா வர கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அரசியலே வந்து பல நையாண்டிகள் பல வினோதமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக அந்த களம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது சமீபத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், அந்த கேஸ்ல வந்து
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து கரப்பான் பூச்சிகளோட கம்பேர் பண்ணி சொல்லிடுறாரு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக மாறிடுறாங்க, ஆக்டிவிஸ்டாக மாறி ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து புரட்சி பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரப்பான் பூச்சி ஒட்டுண்ணிகள்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் கோபமாக்கி அதே ஒரு இதை எடுத்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு ஆன்லைன் அரசியல் களத்தையே கட்டமைச்சு இப்போ வந்து அது 70,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க போல் இருக்கு. எல்லாம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி இன்விசிபிள் மெம்பரா இருக்காங்க. உங்களோட இதுவே அப்படிதான் இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய எப்ப போராட்டம் நடத்திருக்கு, ஹிட் அடிச்சா பொசுக்குன்னு செத்துட்டு போயிடுமாங்க. இல்ல தலை இல்லாமல பல வருஷம் வாழணும்னு கவிஞர்கள் பாட்டுலாம் எழுதியிருக்காங்களே. அந்த நீதிபதியோட கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்வினையை தான் பார்க்குறாங்க. அது வந்து இப்போ அதை வச்சே நாங்கள் வந்து ஒரு டூலாக மாற்றி நாங்கள் அதுக்காக போராடுறோம். அதாவது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டாக இப்போ வந்து சமூகம் எப்படிலாம் அரசியலால் சீர்கெட்டு போயிருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து ஆன்லைன் ஃபுல்லாக விவாதிக்க போகிறாங்க. இவங்க பல இதெல்லாம் வச்சுருக்காங்க, கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த தேர்தல் அலுவலர்கள்லாம் வந்து பேரை நீக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து உஃபா சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்றாங்க. இன்னும் சில கோரிக்கையெல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடுலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கோரிக்கையெல்லாம் வச்சு அதெல்லாம் தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலியமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி வந்து நையாண்டி பண்ற விதமா சோசியல் மீடியால ஆரம்பிக்கப்பட்டாலும் இது பல முக்கியமான தலைவர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அது அப்படிதான் சொல்லணும். பல உண்மையான எம்பிக்கள்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லணும். வருங்காலத்துல முக்கியமான அரசியல் கட்சியா மாறதுக்கான நீங்க சொன்ன 10 அம்சங்களும் அப்படியே இருக்கு. சின்னம் காக்ரோச். ஆமா, வர வாய்ப்பு அதிகம் தான். நம்மளே அதை பேசுவோம் சென்சேஷன்ல. மீண்டும் பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.